இன்றைக்கி காலையிலே லேட்டாக எழுந்திரிச்சது ஒரு தப்பாக போச்சு. காலையிலேயே அறக்க பறக்க வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாக போச்சு. ஒரு 4, 5 கை இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு அறக்க பறக்க செய்ய வேண்டியதாக போயிடுச்சு. நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு படுத்திருந்தா கூட பிரச்சனை இருந்திருக்காது. காலையில் தான் எந்திரிச்சு என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அதோட மஷ்ரூம் இருந்துச்சு. அதை எடுத்து நான் டக்குன்னு கிரேவி பண்ண ஆரம்பித்தேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி. அது வந்துட்டு மஷ்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டு அதை லைட்டாக ஃப்ரை பண்ணும்போதே அதில் தண்ணி விட்டு அதிலே வெந்துருச்சு. நம்ம அதுக்கப்புறமா வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிட்டு அதை வதக்கிட்டு அது கூட தக்காளியை கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிட்டு மிளகா பொடி, கரம் மசாலா, தனியா பொடி, ஜீரக பொடி, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அது கூட கொத்தமல்லி இலையை நல்லா அரைச்சிட்டு அதுதான் இதுக்கு மெயினே. அதையும் அரைச்சிட்டு அதை இதில் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு அது கூட தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம மஷ்ரூம் தூக்கி போட்டால் கிரேவி ரெடி. சூப்பராக இருந்துச்சு. சரி இதோட முடிச்சிடலான்னு பார்த்தாக்கா என் பசங்க நைட் நான் பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து எங்களுக்கு இதுவும் பண்ணி கொடுங்கன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி பன்னீர் டிக்காவும் பண்ணியாச்சு. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் அவசரத்தில் பண்ணும்போது தான் நம்ம சமையலே சூப்பராக இருக்கும் போல். அந்த மாதிரி இன்றைக்கி அவசரத்தில் பண்ணது ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று, அவங்க சப்பாத்தி கேட்டாங்க. ஆனால் என்னால் சப்பாத்தி பண்ண டைம் இல்லாமல் நான் ரைஸ் வச்சு விட்டுட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி கிளம்பிட்டாங்க. ஓகே பாய்.